ஹே காய்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று அடித்த மழையில் இன்னைக்கு காலையில் கிளைமேட் பார்த்தீங்கன்னா செம்ம ரெஃப்ரெஷிங்காக இருந்ததுங்க. அப்படியே ஒரு சூடாக காஃபி போட்டுட்டு இட்லி சாம்பார் டிப் கொண்டு வந்து விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த ஒரு கப்பல் இருந்தாங்கங்க. இதை பார்க்கவே ஒரு ரொம்ப அழகான கண்ணுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான வியூவாக இருந்தது. இந்த பேர்டோட ஸ்பீஷி பேர் வந்து கிரேட்டர் கவுக்கல்னு சொல்லுவாங்க. ரொம்ப அழகா இருந்தாங்க. கண்ணுலாம் வந்து ரெட் கலர் டாட் மாதிரி. அ அதோட பியூட்டிய வர்ணிக்க வார்த்தையே இல்லைங்க. நீங்களே பாருங்க. இந்த பேர்ட உங்க ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி ப்ளீஸ் டூ காமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அப்படியே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லஞ்சுக்கு என்னடா பண்ணலான்னு சொல்லி கிச்சனுக்குள்ளே நுழைஞ்சா ஐடியாவே இல்லைங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இன்றைக்கி எல்லாருமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன், நான் மட்டும்தான். ஸோ என் ஒருத்திக்கு என்னடா லஞ்ச் பண்ணலான்னு யோசிக்கும்போது இன்ஸ்டன்ட் சோயா சங்க் கிடைச்சிது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் ஆனியனை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க, ஸோ டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். ஆனியனை சாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது சடனாக பிளாங்க் ஆகிட்டேங்க. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு 2 நிமிஷம் அப்படியே சுற்றிக்கிட்டு ரிட்டன் வந்தேன். இதுதான் இந்த சோயா சங்க். நமக்கு தேவையான வெஜிடபிள்லாம் சாப் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த சோயா சங்கை வந்து கொஞ்சம் தண்ணியில் வந்து அலசி எடுத்துக்கலாம். பிகாஸ் அது எப்படி பேக் ஆகுது, எந்த கண்டிஷனில் வருதுன்னு நமக்கு தெரியாது. ஸோ அதில் எதனா டஸ்ட் இருந்ததுன்னா அந்த தண்ணியில் அப்படியே நம்ம வாஷ் பண்ணி அதை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வைக்க போகிறோம். இந்த சோயா சங்க் கிரேவிக்கு வந்து நான் சிங்ஸோட சட்னி யூஸ் பண்ணுறேன். ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். இது ஒரு மாதிரி கார்லிக் அண்ட் ஸ்பைசி ஃப்ளேவரோடு இருக்கும். ஒரு சைனீஸ் டிஷ் டச்சு கொடுக்கும். இது ஒரு ஃப்ளேவர் என்ஹான்ஸ்மெண்ட்காக தான். இது நிறைய கிரேவி அண்ட் நிறைய டிஷ்ஷோடு நீங்கள் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பேனில் 2 குழிக்கரண்டி குக்கிங் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் சீட் ஆட் பண்ணிக்கிட்டு, அது பொரிஞ்சதும் நம்ம 1 ஸ்பூன் இது கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். கடலைப்பருப்பு ஆட் பண்ணும்போது அது வாயில் கிடைக்கும்ல, அப்போ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்தா ஒரு ஃபுல் ஆனியன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கறி லீஃப் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குனதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு போட்டுட்டு நம்ம அதை நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இது ஆனியன்லாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணி அதையும் வதக்கிக்கலாம். தக்காளி வெந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர்,
1 ஸ்பூன் தனியா பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன் கறி மசாலா அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப்பு ஃபுல்லு தண்ணி ஆட் பண்ணி அந்த டொமேட்டோ கிரேவி எல்லாம் நல்லா லூஸ் ஆகுற வரைக்கும் நம்ம அத அப்படியே கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தான் அந்த சிங்ஸோட சட்னியை நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம கிரேவி நல்லா கொதிச்சதும் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் கிரேவி திக் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடலாம். அப்போ தான் அந்த கிரேவியோட ஜூஸ் எல்லாம் வந்து சோயா சங்க்ஸ் உள்ளே போய் நல்லா செட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம சால்ட் வந்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் ஆல்ரெடி சோயாவை வேக வைக்கும்போது கொஞ்சம் சால்ட் போட்டிருந்தேன். ஸோ அதனால் கிரேவிக்கு மட்டும் தேவையான சால்ட்டை நம்ம வந்து மிடில் ஒரு கடைசியில் டேஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேத்தி லீஃபை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுட்டா நம்ம சோயா சங்க் கிரேவி ரெடி. சிம்பிளான சோயா கிரேவி செம்ம யம்மியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கணும். Bye. See you in the next video. So for more videos and recipes, do like and subscribe my channel and keep supporting me as always. Thank you. Bye.